நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நமக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தோல்விகள், சோதனைகள், அதை நம்ம வந்து பாடங்களாக எடுத்துக்கணும் அப்படின்வாங்க. அந்த மாதிரி தான் நமக்கு இந்த சிரபுஞ்சி மான்சிராம் பகுதியில் ஏற்பட்ட தண்ணீர் பஞ்சத்தை பற்றி நிறைய செய்திகளை நம்ம பார்த்தோம். அதை வந்து நம்ம பாடங்களாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். உலகத்தில் அதிகமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர் தாமஸ் ஆல்வா எடிசன், அது உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு சமயத்தில் பத்திரிகை நிருபர்களை சந்தித்தார். அப்போ தான் புதுசாக கண்டுபிடிச்ச தன்னுடைய அனுபவத்தை சொன்னார். கிட்டத்தட்ட 999 படிகளை தாண்டி தான் நான் வந்து இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு நிருபர் உடனடியாக அவர்கிட்ட என்ன கேட்டார்னா, அப்போனா இதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி நீங்கள் 999 தடவை தோல்வி அடைஞ்சிங்க, இதை கடைசியாக தான் வெற்றி அடைஞ்சிங்க அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் சிரிச்சிட்டே பதில் சொன்னார், 999 தடவை எப்படி செய்தால் வெற்றி அடைய முடியாது அப்படின்றத நான் கண்டுபிடிச்சேன், அது பிறகு வெற்றி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி நமக்கு ஏற்படக்கூடிய தோல்விகள் அல்லது தடைகள், இதை எல்லாத்தையும் நம்ம பாடங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள் பெரியவர்கள். சிரபுஞ்சி மான்சிராம் பகுதியில் ஏற்பட்ட தண்ணீர் பஞ்சத்தை பற்றி சுருக்கமாக வந்து நான் உங்களுக்கு இதுவரையிலும் பார்த்த செய்திகளை தொகுத்து இதில் சொல்லிவிட்டு, கடைசியாக நமக்கு என்ன பாடம் இதில் கிடைச்சிருக்கு அப்படின்றத பற்றி நான் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே அதிகமாக மழை பெறுகிறது, உலகத்திலே அதிகமாக மழை பெய்யுது. ஆனால் கூட இங்கே தண்ணி பஞ்சம் இருக்குது. இந்த தண்ணீரை வந்து இங்கே காசு கொடுத்து வாங்குகிறாங்க. அதனால் இந்த தண்ணி சரியான நல்ல தண்ணி இல்லை. இங்கே இருக்கக்கூடிய பெண்களும் பள்ளிக்கூடம் போகக்கூடிய சிறுமிகளும் கிட்டத்தட்ட 2 to 4 மணி நேரம் தினந்தோறும் செலவு பண்ணி அந்த ஓடைகளிலே, அதாவது நல்ல தண்ணி வரக்கூடிய ஓடைகளை தேர்வு செய்து அந்த தண்ணியிலேருந்து அந்த இடத்துலேருந்து பிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 4 to 5 கிலோமீட்டர் தூரம் தினந்தோறும் நடக்க வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இதில் முக்கியமாக இந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் அதிகமாக இந்த மழை பெய்யக்கூடிய மழை எல்லாமே கீழே ஓடி ஓடைகள்லேயும் ஆறுகள்லேயும் அந்த தண்ணி ஓடுது. ஆனால் இந்த ஓடைகள்லேயும் ஆறுகள்லேயும் ஓடக்கூடிய தண்ணீரை இவர்களால் பயன்படுத்த முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னங்க கேட்டிங்கன்னா, இந்த சுரங்கங்களில் இருக்கக்கூடிய கழிவு நீரை அந்த ஆற்றுல மடக்கி விட்டுறாங்க. அதனால் இந்த கழிவு நீரால் அந்த ஆற்று நீர் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு ஏற்புடையதாக இல்லை. இதை சேர்க்கலைன்னா கூட வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஊற்று மூலமாக இந்த கழிவு நீர் அந்த ஆற்றை போய் சென்றடைகிறது. அதனால் இந்த ஆற்று நீரும் இந்த ஓடை நீரும் அவங்களுக்கு உதவியாக இல்லை. இன்னொன்று வந்து நிலத்தடி நீர் அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக அந்த மண் கண்டத்தில் சுத்தமாக மண்ணே இல்லை அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நிலக்கரி சுரங்கங்கள் மற்றும் இந்த சுண்ணாம்பு சுரங்கங்களுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே மேலே இருக்கக்கூடிய காடுகளை, அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க. அதனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மரங்களுடைய வேர்கள் வந்து அந்த மண்ணை இறுக்கி பிடிச்சிட்டு இருந்ததில்ல, அந்த வேரெல்லாம் போயிடுது. இப்போ அதனால் வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, மழை அதிகமாக பெய்யும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த மண்கண்டம் முழுக்க வந்து என்ன பண்ணுது, அடிச்சுட்டு போயிடுது. அதனால் இந்த மழையை வந்து அந்த மண்கண்டத்தினால் ஈர்த்து கீழே வந்து சேமிக்க முடியவில்லை, சேகரிக்க முடியல. அதனால் நிலத்தடி நீராக இது வந்து உபயோகப்படுத்த முடியல. அது ஒரு முக்கியமான காரணம். இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த பாறை வந்து லைம்ஸ்டோன் என்று சொல்லக்கூடிய சுண்ணாம்புக்கல் பாறை. அந்த பாறையை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சல்லடை மாதிரி. அந்த சல்லடையில் வந்து நம்ம தண்ணியை வந்து சேமிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் மழை பெய்யும் பொழுது இந்த சுண்ணாம்பு பாறைகள் வந்து இந்த தண்ணீரை பிடித்து வைக்க முடியாதனால அந்த தண்ணி பூரா கீழே இறங்கி போய் அந்த ஓடைகளில் ஆறுகளில் ஓடி போயிடுது. மூன்றாவதாக இருக்கக்கூடிய காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலக்கரி சுரங்கங்கள் அல்லது சுண்ணாம்பு சுரங்கங்கள் எப்படிப்பட்ட சுரங்கங்கள்னால், தனிப்பட்ட முறையில் இங்கே இருக்கக்கூடிய இந்த மலைவாழ் மக்கள், குறிப்பாக அந்த மலைவாழ் மக்கள்னால் காசி இனத்தை சேர்ந்த பழங்குடிகள், ஜெயந்தியா இனத்தை சேர்ந்த பழங்குடிகள், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு குடும்பம் நினச்சதுன்னா அந்த குடும்பமே தனியாக ஒரு சுரங்கத்தை வந்து அமைச்சிக்க முடியும். ஒரு நிலக்கரி சுரங்கத்தையும் ஒரு சுண்ணாம்பு சுரங்கத்தையும் ஒரு 50 to 100 அடி ஆழத்துக்கு கிணறு மாதிரி வெட்டி, அதுக்கு பிறகு வந்து பக்கவாட்டில் வந்து ஒரு 3 to 5 அடிக்கு வந்து ஒரு பள்ளம் எடுத்துகிட்டு வலை மாதிரி எடுத்துகிட்டு போய் அது உள்ளே போய் அதில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு அல்லது நிலக்கரி அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறாங்க. அதனால் இது அறிவியல் ரீதியாக அமைக்கப்பட்ட சுரங்கங்கள் கிடையாது.
ரெண்டாவது, இந்த சுரங்கங்களுக்காக இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏற்கனவே மரங்களை வெட்டி அதை எப்படி வீழ்த்தினாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். மரங்கள் இல்லாததுனால அந்த சுரங்கங்களில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து போடும்போது அந்த மண் முழுக்க என்ன பண்ணுது, மழையில் அடிச்சுட்டு போய் அந்த ஆறுகளில், ஓடைகளில், நீர்நிலைகளில் அதில் எல்லாமே மேல் பக்கம்பத்தை வந்து சுத்தமாக வண்டல் மண் படிவது மாதிரி படிஞ்சு போயிடுது. அதனால் அந்த நீர் ஓட்டத்தை கூட அது தடை செய்கிறது என்று சொல்லுகிறார்கள். இன்னொன்று வந்து என்ன பண்ணால், இந்த சுரங்கங்கள் வந்து பாதுகாப்பு இல்லாதது. இந்த சுரங்கத்தில் 10 பேர் 20 பேர் உள்ளே வேலை செய்கிறாங்க. திடீர்னு மழை வந்துடுது. மழை பூரா உள்ளுக்குள்ளே ஓடிச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அத்தனை பேரும் வந்து அதில் ஒருத்தர் கூட உயிர் பிழைக்க முடியாது. இந்த சுரங்கங்கள் வந்து சிறியதாக இருக்குது. 3லேருந்து ஒரு 5 அடி உயரம் வந்து வலை மாதிரி, எலி வலை மாதிரி தோண்டிட்டு போகிறாங்க. அதுக்கு உள்ளே போய் இதை எடுக்கணும். அந்த சமயங்களில் பெரிய ஆட்களை விட சிறுவர்கள், சிறுமிகளை பயன்படுத்துறது சுலபமாக இருக்குது. அதனால் இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர்களை பயன்படுத்துகிறார்கள். அதனால் இதை 2014ஆம் ஆண்டில் இதை தடை செய்கிறாங்க. ஆனால் கூட இதை முழுமையாக அவர்களால் தடை செய்ய முடியல. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லாம் பழங்குடி மக்கள். அந்த பழங்குடி மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சொத்து அல்லது நிலம், இதை வந்து சுதந்திரமாக அவர்களுக்கு கையாள்வதற்கு உரிமை உண்டு. அதனால் இதை உடனடியாக ஒரு சட்டம் போட்டு உடனே தடுக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். ரெண்டாவது, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு அது உதவியாக இருக்குது. உடனடியாக அவ்வளோ பேருக்கும் ஒரு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ரெண்டாவது, வசதி வாய்ப்பில்லாத சாதாரண மக்கள், இந்த மக்களுக்கு சொந்தமான அந்த நிலத்தில் அவர்களே தயாரிக்கக்கூடிய இந்த நில சுரங்கங்களில், சுண்ணாம்பு சுரங்கமாக இருந்தாலும் சரி, நிலக்கரி சுரங்கமாக இருந்தாலும் வருமானம் தரக்கூடியதாக இருக்குது அவங்களுடைய வாழ்க்கைக்கு. ஆகையினால இதை முழுமையாக அரசாங்கத்தினால தடை செய்ய முடியல. மூன்றாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்னங்கன்னா, காடுகளை வந்து இவங்க அழித்தது வந்து சாதாரணமாக நம்ம இதில் பார்க்குறோம். காடுகள் இருந்தால் தான் மழை வரும்னு நமக்கு தெரியும். ஆனால் காடுகள் இருந்தால் தான் நிலத்துக்கு அடியில் தண்ணியே சேமிக்க முடியும் அப்படின்றத இந்த சிரபுஞ்சி மான்சிராம் பகுதியில் இருக்கக்கூடியதை பற்றி இதை பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. செயற்கைக்கோள் மூலமாக சில கண்டுபிடிப்புகளை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். கிட்டத்தட்ட 64.2% நிலப்பரப்பில் அங்கே வந்து புல்வெளி இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. காடுகள் எவ்வளோ இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 16.4% காடுகள் இருந்தது. திறந்தவெளி காடுகள்ன்றது 19.4% அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தியை சொல்லிட்டு தான் இதை சொன்னால் உங்களுக்கு வந்து இது புரியும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், கிழக்கு காசிமலை மாவட்டத்தில் மான்சிராம், சிரபுஞ்சி ரெண்டும் இருக்குதுன்னு சொன்னேன். இந்த 2 பகுதிகளும் இதனுடைய பூகோளவியல் பரப்பு வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 792 சதுர கிலோமீட்டர். ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது 100 ஹெக்டர் நிலப்பரப்பை கொண்டது. இப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு மாவட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் அதில் வந்து 1/3 பங்கு வந்து காடுகள் இருக்கணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த 792 சதுர கிலோமீட்டரில் எவ்வளோ பரப்பில் காடுகள் இருக்கும் கணக்கு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட 294 சதுர கிலோமீட்டர் பரப்பில் இந்த காடுகள் இருக்கணும். நான் சொன்னேன், ஒரு சதுர கிலோமீட்டர் வந்து 100 ஹெக்டர். அப்போ 294 அப்படின்னா என்ன, 2 சைபர் சேர்த்திங்கன்னா 29,400 ஹெக்டர் நிலப்பரப்பை கொண்டது இந்த மான்சிராம் சிரபுஞ்சி பகுதியில். இதில் இன்னொரு கணக்கையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இதை சொன்னால் தான் உங்கள் பகுதிக்கு எவ்வளோ மரங்கள் தேவைன்றதை கணக்கு பண்ண முடியும். சாதாரணமாக இந்தியாவை பொறுத்தவரையிலும் இருக்கக்கூடிய நம்முடைய காடுகளில் இது காடுன்னு சொல்லணும்னா அதில் எவ்வளோ மரங்கள் இருக்கணும்? 1 ஹெக்டர் நிலப்பரப்பில் கிட்டத்தட்ட 1000 மரங்கள் இருக்க வேண்டும். 1 ஹெக்டரில் 1000 மரம்னா 1 ஏக்கரில் 400 மரம் இருக்கணும். இந்த 1/3 பங்கு மரங்கள் இங்கே இருக்கணும்னா 2,94,00,000 மரங்கள் இங்கே இருக்கணும். இப்போ உங்கள் ஊரில் இருக்கிறத கூட நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணலாம். மேகாலயாவினுடைய தலைநகரம் இருக்குது இல்லைங்களா, ஷில்லாங். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் இந்த தண்ணி பஞ்சம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருக்குது. வெள்ளைக்காரங்க காலத்திலே இந்த பஞ்சம் இருந்தது. அதனால் அந்த சமயத்திலே இதை சரி செய்வதற்கு என்ன செய்யலாம் என்று பார்த்தார்கள். அப்பயே அவங்க முடிவு பண்ணது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூரை நீர் அறுவடை. இந்த கூரை நீர் அறுவடையை செய்யக்கூடிய வீடுகள் என்று பார்த்தால் ஆச்சரியமாக இருக்குது. ஷில்லாங்கில் 80% மேலே இந்த வீடுகளில் கூரை நீரை அறுவடை செய்கிறார்கள். எனக்கு ரொம்ப இன்னொரு ஆச்சரியம் வந்து, இன்னொரு செய்தி நான் சொல்லலை உங்களுக்கு. அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி உலகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய அந்த சிரபுஞ்சி மான்சிராமில் இந்த மாதிரி தண்ணி பஞ்சம் இருக்குது, அங்கே இருக்கிற ஜனங்க வந்து காசு கொடுத்து தண்ணியை வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, இஸ்ரேலிருந்து நிபுணர் குழுவை வரவழைக்கிறாங்க. அவர்கள் இங்கு வருகிறார்கள்.
அவர்கள் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இந்த பயிற்சியை தான் கொடுக்குறாங்க. இந்த ஜனங்களுக்கு எப்படி வந்து அந்த கூரை மூலமாக நீரை அறுவடை செய்து பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பயிற்சியை அவங்க தராங்க. அதற்கு அடுத்தபடியாக இன்னொன்று கூட கொடுக்குறாங்க. அவங்க சொட்டு நீர் பாசனத்தையும் இங்கே அறிமுகப்படுத்துகிறாங்க. இதில் குறிப்பாக இன்னொரு செய்தி வந்து என்ன கேட்டினா, சொட்டு நீர் பாசனம் 1965 தான் இஸ்ரேலுக்கு அறிமுகம். 1965 வருஷத்துக்கு பிறகு தான் இஸ்ரேல் உலகத்துக்கே இந்த சொட்டு நீர் பாசனத்தை அறிமுகம் செய்கிறாங்க. ஆனால் நம்ம இந்த சிரபுஞ்சி மான்சிராம் பகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இந்த சொட்டு நீர் பாசனத்தை இன்று வரை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு பேர் மூங்கில் சொட்டு நீர் பாசனம். இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம யோசனை பண்ணணும். இன்றைக்கு ஷில்லாங்கில் மட்டும் கிடையாது, சிரபுஞ்சியில் மட்டும் கிடையாது, மேகாலயாவில் மட்டும் கிடையாது, உலகத்தின் எந்த பகுதியாக இருந்தாலும் குடிநீர் பஞ்சம்னா அதுக்கு கைகண்ட மருந்து சஞ்சீவி மூலிகை மாதிரி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கூரை நீர் அறுவடை மட்டும்தான். இந்த இஸ்ரேலியர்கள் சொல்லி கொடுத்த பிற்பாடு கூட பல காரணங்களால் அவங்க அதை உடனடியாக எடுத்துக்கல. இப்போ கூட வந்து என்ன சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஒரு 15-20% மக்கள் வந்து இந்த கூரை நீர் அறுவடையை அவர்கள் கையாளுகிறார்கள் சிரபுஞ்சி மான்சிராம் பகுதியில். ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 54 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் வந்து ஷில்லாங்கில் வந்து கிட்டத்தட்ட 80% மேலே இதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆகையினால் இந்த சிரபுஞ்சியினுடைய தண்ணீர் பஞ்சத்தில் இதில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளவு மழை அதிகமாக பெய்தாலும் தண்ணீர் பஞ்சம் வரும். இது வந்து பாடம் 1. உலகத்தினுடைய எந்த பகுதியில் இருந்தாலும் குடிநீர் பஞ்சம் வந்தால் அதை தீர்க்கக்கூடிய, அதாவது உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரே சஞ்சீவி மூலிகை வந்து கூரை நீர் அறுவடை. இது 2வது பாடம். 3வது பாடம் வந்து என்னன்னு கேட்டினா, மரங்கள் என்பது மழையை கொண்டு வரும்ன்றதான் நம்ம இது ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மழை என்பது மழையை மட்டும் கொண்டு வர்றது கிடையாது, மழையை நிலத்தடி நீராக சேகரம் செய்வதற்கும் அது உதவியாக இருக்கும். இந்த 3 பாடங்கள் வந்து நமக்கு இந்த சிரபுஞ்சி மான்சிராம் பகுதியில் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் நம்ம அந்த மான்சிராம் சிரபுஞ்சிக்கு நம்ம நன்றி சொல்லணும். இதற்கு அடுத்தபடியாக இந்த நீர் அறிவு தொடரை பற்றி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த நீர் அறிவு தொடர் 365ன்னு சொல்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 365 நாளுக்கு தினசரி ஒரு காணொலியை இந்த மாதிரி செய்திகளை, குறிப்பாக நீர் சம்பந்தமான செய்திகளை நம்ம சொல்ல போகிறோம். அதனால் இப்போ யோசனை பண்ணி பாருங்கள், உலகத்தில் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய சிரபுஞ்சி மான்சிராம் மழை தரக்கூடிய இடங்களில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பிரச்சனை பற்றி பார்க்க போகிறோம் தெரியுங்களா? உலகத்திலே 100 வருஷம் இல்லை, 500 வருஷமாக மழையே பெறாத இடங்களை உடைய அட்டகாமா பாலைவனத்தை பற்றி அடுத்த தடவை பார்க்க போகிறோம். அதுலேயும் அநேகமாக கிட்டத்தட்ட 10 காணொலிகளை வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம்னு நினைக்கிறோம். அதனால் அன்பு கூர்ந்து இந்த நீர் அறிவு தொடரில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அரிய பல செய்திகளாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடிச்சிருக்கும் இந்த தொடர். அதனால் தொடர்ச்சியாக பாருங்கள். 365 நாளைக்கு வருது. அதனால் நிச்சயமாக இது வந்து நமக்கு பயனுள்ள ஒரு செய்தியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன கேட்டால், நீர் இல்லைன்னா நம்ம எதையுமே செய்ய முடியாது. அதனால் அதை சேகரிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து நமக்கு இருக்குது. அதனால தான் நம்ம இன்னொரு தொடர் கூட ஆறுகளை பற்றி நம்ம ஒரு தொடர் போயிட்டுருக்கு. 150 ஆறுகளை பற்றிய செய்திகளை அதில் சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் இந்த நீரை வந்து இப்பொழுது நம்ம போற்றி பாதுகாக்கவில்லை என்றால் நம்முடைய பிரச்சனையை யாராலையும் தீர்க்க முடியாது. காரணம் வந்து என்ன கேட்டால், நமக்கு கிடைக்கக்கூடிய மழையில், நம்ம சேமிக்கக்கூடிய மழையில், சேகரிக்கக்கூடிய மழையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரம், நிலத்தடி நீராக கிடைக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம பயன்படுத்தக்கூடியது 91% விவசாயத்துக்கு பயன்படுத்துகிறோம், 8% குடிநீருக்கு பயன்படுத்துகிறோம், 2% தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகிறோம். ஆகையினால் நம்ம இதில் வந்து கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தனா அன்பு கூர்ந்து இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து அனுப்புங்கள். உங்களுக்கு இதுவரையிலும் நம்முடைய பூமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அன்பு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா இதில் கிடைக்கிற மாதிரி அரிய தகவல் வேறு எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால் என்னுடைய வேண்டுகோள், அன்பு கூர்ந்து இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இதில் தினம் வரக்கூடிய செய்திகள் வந்து உங்களை வந்து சேரும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.